தெய்வ திருமணங்கள் கைகூடும் புனிதமான பங்குனி உத்திர நன்னாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாரதிதாசன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாரதிதாசன் நகர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் திருக்கல்யாண மகோத்சவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக காலை திருக்கோவிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன், விநாயக பெருமான் மற்றும் பாலமுருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் மூலமூர்த்திகள் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருக்கோவில் வளாகத்திலுள்ள நாட்டியஞ்சலி மண்டபம் வண்ண மலர்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண் பக்தர்கள் பட்டு வஸ்திரங்கள், மலர்கள், பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சீர்வரிசையாக ஏந்தி மங்கள இசை முழங்க திருக்கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து உலக நன்மைக்காக மகா சங்கல்ப நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்து சம்பிரதாயப்படி வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் முழங்க விழா களை கட்டியது. முக்கிய சடங்குகளான சுவாமி மற்றும் அம்பாளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்ச்சி நடந்ததை அடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு முறைப்படி பாத பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் கலச பூஜை மற்றும் முருகப்பெருமானுக்கு பூநூல் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரவரம் ஓதுதல் எனப்படும் சுவாமி மற்றும் அம்பாளின் குல பெருமைகளை விளக்கும் மந்திரங்கள் முழங்கப்பட்டன. மணமக்களாக வீற்றிருந்த சுவாமிகள் மாலை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வு பக்தர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. விழாவின் உச்சகட்ட நிகழ்வாக வேத மந்திரங்கள் முழங்க கெட்டி மேளம் கொட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ தேவசேனாவிற்கு திருமாங்கல்யத்தை அணிவித்தார். அப்போது அங்கிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர். மண்டபம் முழுவதும் முருகநாமம் எதிரொலித்தது. திருக்கல்யாண வைபவம் முடிந்தவுடன் சுவாமிக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். देवताभ्यो नमः जपं समर्पयामि। पुरुषाय विद्महे महादेवाय धीमहि आराध्य सद्यो जातं प्रविद्यामि सद्यो जाता जवै समादित्यमारोह जमावि